நடக்குதுன்னு நீங்க ஆதங்கப்பட்டீங்கனாலே, அங்கேயே உங்களுக்குள்ள அரசியல் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால அரசியல் இல்லாம இங்க எதுவுமே இல்ல. நீங்க சாப்பிடுற உணவுலேருந்து எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய அரசியல் மறைஞ்சிருக்கு. நீங்க போடுற ஓட்டு, பல பேரோட வீட இடிக்கப்படுது. அந்த ஓட்ட வாங்கிட்டு போய் பல பேரோட வீடு இடிக்கிறாங்க. பல பெண்கள் தாலி எடுக்கிறதுக்கான சாராயத்த திறந்து வச்சிருக்காங்க. பல இளைஞர்கள் நாசமா இன்னைக்கு பட்டாக்கத்தி எடுத்துக்கிட்டு சுத்துறதுக்கான கஞ்சாவ திறந்து விட்டுருக்காங்க. நீங்க செலுத்தின வாக்கு தான். ஆமா. நம்ம போற்ற அதிகாரம் தான். இப்ப நீங்க உங்கள முதலமைச்சரா உட்கார வச்சா, உங்கள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனா, நீங்க உங்க சிந்தனைய தான் அங்க செலுத்துவீங்க. ஆமா. அப்ப நான் தப்பான ஆள கொண்டு போய் அங்க உட்கார வச்சேனா? தப்பானதா வந்து அப்படிதான் இங்க அரசியல் கட்டமைக்கப்படுது. இங்க நல்லவங்களுக்கு அதிமுகவோ, திமுகவோ வாய்ப்பு இல்ல. பணம் எப்படி வேணா சம்பாதிச்சுங்க. பணம் இருக்கணும். ஆமா. அப்ப நீங்க பணம் அந்த முதலீடு வச்சவங்க வந்து என்ன இங்க நீங்க மாற்றத்தை கொடுப்பாங்க? அதேதான். இன்னைக்கு பாதுகாப்புன்றது வாசப்படில கோலம் போடுறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. தங்கத்தை இப்ப நீங்க ஏற்றி விட்டீங்க. முதல்ல 10,000 5,000 விற்கும் போதே அறுக்கிற சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு போயிடுச்சு. ஒரு செயின் அறுத்தா அவங்க வண்டி வாங்கிடலாம்டா, அது வாங்கி படிச்ச பசங்க செய்யறாங்க. ஏன் படிச்ச பசங்களுக்கு வேலை இல்லை? எல்லாமே மாத்தணும். என்னமோ வந்தான் கேட்டான் போனான் அப்படிலாம் இல்லை. இல்லைண்ணா அப்படி இல்லைண்ணா. எனக்கு வந்து எனக்கு இப்போ நாங்கள் காசு கொடுத்து காசுக்காக வேலை செய்யலை. இது என்னோட சொந்த பணத்தில் என்னோட புகைப்படம் தான் இருக்கும் கீழே. இது வந்து நிற்கிற வேட்பாளர், இது என்னுடைய புகைப்படம். என்னோட புகைப்படத்தை போட்டோன்னா என்ன அர்த்தம்னா, இது என் பணத்தில் அடிச்சிருக்குன்னு அர்த்தம். யாரோட புகைப்படம் இதில் இருக்கோ அது அவங்களோட பணத்தில்